வணக்கம் நண்பர்களே. இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்துமே அருமை. அதுவும் மனித சமுதாயத்துக்கு ரொம்பவே பயனுள்ள ஒன்றா இருக்கும். வாழை மரங்கள், இதனுடைய தண்டு, இலை, வாழைப்பழம், வாழைக்காய், இதனுடைய நார் உட்பட எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சத்து மிகுந்ததாகவும் இருக்குது. அதே போல் விலை மலிவாகவும் இருக்குது. இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டிலையே ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரு வாழை மரம் வளர்த்துறது. வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது தெரியாமலே இதை பயன்படுத்த மாட்டாங்க. இது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தண்டு பகுதி இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வட்ட வட்டமாக தான் கண்டிப்பாக அரியணும். கட் பண்ணும்போது நீல வாக்கில் அரிஞ்சிடக்கூடாது. வட்ட வட்டமாக அரியும்போது அதனுடைய நார்கள் கட்டாகி இந்த வட்ட பகுதியிலே வந்துட்டுருக்கும். அப்போ தான் அந்த நாரை வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஃபஸ்ட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கணும். நம்ம நீல வாக்கில் எடுக்கும்போது நார்கள் நமக்கு கைக்கு எடுக்க வராது. மென்று சாப்பிடும் பொழுது வாயிலே அகப்படும். அதே போல் அது வயிற்றுப்போக்குக்கும் காரணமாயிடும். வாழைத்தண்டில் நிறைய பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றோமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். பொதுவாக வாழைச்சாறு நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது உணவில் பொரியலாகவும் பண்ணலாம், கிரேவியாக பண்ணலாம். இது போல் வட்ட வட்டமாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2-3 நாளைக்கு தாங்கும். இந்த வாழைத்தண்டை வாங்கி வச்சோன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நடுவில் இது போல் கொஞ்சம் அப்படியே கரையாக வந்துடும். அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க. இது 2 நாள் ஆன ஒரு வாழைத்தண்டு. வட்டமாக கட் பண்ண பிறகு இது போல் அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த நார்கள் ரொம்ப துண்டாக ஆக்கப்படும். அப்போ தான் நமக்கு கைக்கு எடுக்கிறதுக்கு வரும். நாரோடு சமைச்சோம் அப்படின்னா சாப்பிட முடியாது. சில தண்டில் நிறைய நார்கள் வரும், சில தண்டில் நார்கள் குறைவாக தான் இருக்கும். இந்த தண்டோட வகையை பொறுத்தது. அதே போல் அடிப்பகுதியாக கொஞ்சம் மேல் பகுதியாக அப்படிங்கிறத பொறுத்து நிறைய நார்கள் வரும். இதில் பாருங்கள், அந்த மாதிரி எதுவுமே வரலை. இதில் நமக்கு அதிகப்படியாக நார் இல்லை. இதனுடைய சுவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உடல் இளைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வாழைத்தண்டு சாறை குடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உடனே தண்ணியில் எடுத்து போட்டுறணும். பாருங்கள், இதை தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கரையன்னு ஆகிடும். நல்லா பொடியாக கட் பண்ணி இது போல் தண்ணியில் போட்டுருங்க. எல்லார் வீட்லேயுமே குச்சி பை இருக்கும். நம்ம ஷாப்பிங் பண்ண அந்த குச்சி பை இருக்கும். அதில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அது நிறைய வீட்டில் உடஞ்சி ஒரு பக்கம் கிடக்கும். அந்த கோலை எடுத்து அப்படியே நாளாக பொளந்து விட்டுக்கோங்க. அந்த கோலை வச்சு பயன்படுத்தி இந்த நாரை ஈஸியாக எடுத்துடலாம். நிறைய வீட்டில் நிறைய மாதிரி இதை எடுக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் வச்சுருப்பாங்க. நான் இந்த கோலில் தான் இந்த நார் எடுப்பேன். நல்லா சுற்றி வந்துடும் நார். இந்த கிழங்குல அதிகப்படியாக நார் இல்லை இந்த தண்டில். அதனால் இதில் நார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலுமே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இருக்கா இல்லையான்ட்டு. இந்த குச்சி வச்சு இப்படி நல்லா நான் சுற்றி பார்க்குறேன். லைட்டாக தான் நார் இருந்தது. இல்லைன்னா பாருங்கள், அப்படியே கொத்தா அந்த குச்சியோடு அந்த கிழங்கு அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். ஆனால் இதில் எதுவுமே வரல. அந்தளவுக்கு நார் இல்லாத ஒரு தண்டு இந்த தண்டு. பாருங்கள், இதுலேயே அப்படியே குச்சிலே சுற்றி வந்துடும் நார். இது போல் நீங்கள் எடுத்துகிட்டு நாரை எடுத்துட்டு சமையல் செஞ்சு பாருங்கள். இது ஈஸியான ஒரு மெத்தடு. உங்களுக்கு எந்த முறையில் நார் எடுக்கிறீங்க, ஏற்கனவே எடுத்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வாழைத்தண்டை நம்மளோட உணவில் பயன்படுத்துங்க. நோய்கள் வந்த பிறகு மாத்திரை மருந்துங்களை சாப்பிட்டு அதை சரி பண்ணுறதை விட நோய் வரதுக்கு முன்னே ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணினா அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த வாழைத்தண்டை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது. வாழைத்தண்டு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இயற்கையாக விளையக்கூடிய எல்லா காய்கறிகளுமே நம்மளோட உடலுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வாழைத்தண்டிலிருந்து நாரை எடுக்கிறதுக்காக.
இதில் பாருங்கள், அதிகப்படியாக நார் இல்லை, அங்கங்கே ஒன்று தான் இருந்தது. அதனால் இதை நான் அப்படியே ஈஸியாக எடுத்துட்டேன். ஆனால் எல்லா தண்டுமே இப்படி இருக்காது. சிலதில் பார்த்திங்கன்னா நிறைய நார்கள் நமக்கு கிடைக்கும். அந்த நார்களை எடுத்து நான் உலர்த்தி அதை திரியாகவும் பயன்படுத்தியிருக்கேன். வாழைத்தண்டு திரி, அதுவுமே நமக்கு தெய்வீகமான ஒரு விஷயம். நம்ம வெஜிடபிள் சாலட் பண்ணி சாப்பிடுவோம், நிறைய பச்சை காய்கறிகள். அதுலேயும் நீங்கள் இந்த வாழைத்தண்டை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பொடி பொடியான அருமையான வாழைத்தண்டு கிடச்சிருக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.